வன்னியர் வாக்கு கண்டிப்பாக பிரேமலதாவுக்கு விழுகாது சார். இப்போ வன்னியர் வாக்கு பிரேமலதா அவர்களுக்கும் தேமுதிகவுக்கும் விழாதுன்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? பாமக தொகுதிகளில் தான் அவர் 29 சீட். இது ராமதாஸுக்கு அன்புமணிக்கு 2 பேருக்குமே ஒரு தீராத பகை. நம்மளை காலி பண்ணதே இந்த தெலுங்கு விஜயகாந்த் தான் இப்படின்னு பகிரங்கமா மேடையிலே பேசுவார். விஜய் வந்த பிறகு விஜயகாந்த் அவர் உயிரோடு இருக்கும்போது இவரை குடிகாரன் நானுங்க, இவருக்கு ஒரு கொள்கையே இல்லை நானுங்க, இவர் கூட இருக்கவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகளா, இவங்கெல்லாம் வெறும் ரசிகர்கள் அப்படின்னானுங்க. அவரை முழுசா முடிச்சே விட்டானுங்க. ஏதோ அந்த கட்சியோட நல்ல நேரம், அந்த தொண்டர்களோட நல்ல நேரம், அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எழுச்சி வருது. அந்த கட்சிக்கு மறுபடியும் ஒரு உயிர் கொடுத்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தமிழா பாண்டியன், அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் மணி அப்படின்னு சொல்லிக்கிற சில கருமாந்திரம் பிடிச்சவனுங்க இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது. ஒரு 4 ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறது, எதையாவது ஒன்று வளர்றது. அவனுங்களுக்கு உண்மை நிலவரம்னா என்னன்னு தெரியுமா? ரோட்டில் வந்து இறங்கி வேலை பார்க்குறவனுக்கு தான் தெரியும் உண்மையான நிலவரம். நான் இவனுங்க ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறது, எதையாவது ஒன்று வளரணுன்ற பேரில் வளரிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த தமிழா பாண்டியன் அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி. பிரேமலதா விஜயகாந்த்கிட்டையும் தேசிய முற்போக்கு திராவிடர்கிட்டையும் என்ன இருக்குது, எதுக்காக அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அதாவது திமுகவுக்கு நாயுடு ஓட்டு வந்து தேவை, அதை வந்து அவங்களால டைரக்டா என்ன இருக்குது அவங்க கிட்ட அவ்வளோ காசு வந்து கொடுக்கறதுக்கு. இப்போ எதுவுமே இல்லையே சார். 2 ஆப்ஷன் அவங்களுக்கு. இப்போ திமுகவுக்கு என்ன, வேலு ஒருத்தர் தான் நாயுடு. ஆனால் வேலு போய் நாயுடுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாதுல்ல. நாயுடுக்காரு பிரச்சாரத்தை பிரேமலதாவால் பண்ண முடியும். வைகோவை ஏற்றி விட்டீங்கன்னா விஜய் ஏற்று பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. பேச முடியாது. அதனால இவங்களை வந்து பேச வைக்கிறாங்க. இவங்க ஏண்டா பிரேமலதா விஜயகாந்த்னா நாயுடு சங்கத்தோட தலைவரா, இல்லை அவங்க பின்னாடி நாயுடுகள் மட்டும்தான் இருக்கிறோன்னு யாராவது உனக்கு எழுதி கொடுத்தாங்களா, இல்லை நீ விலகு பிடிச்சி பாத்தியா? மாமா பயிலாடா நீ. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இந்த பேர்லயே இருக்குடா, எல்லாருக்குமான ஒரு திராவிடர் கழகம்னு. ஆனா இந்த நாதாரி பிறந்த புறம்போக்குங்க 5-10க்கு காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற நாயிங்க இந்த கட்சியை ஒரு ஜாதி கட்சியாகவும் ஒரு இனத்தோட கட்சியாகவும் மாத்த பாக்குறானுங்க. இது தமிழ் மக்களோட கட்சிடா, இந்திய மக்களோட கட்சி. கேப்டன் விஜயகாந்த் என் ஜாதி என் குலம் அப்படின்னு பார்த்தா உதவி பண்ணாரு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே உதவி பண்ணாரா. அவரை போய் ஒரு ஜாதி கட்சியாக பார்க்குறான். அதாவது வன்னியர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட தலைவர் கேப்டன் விஜயகாந்தையும் பிடிக்காதான். அதனால அவங்க 2 பேரும் தீராத பகை இருக்கான். 10 தொகுதியுமே போயிருமா. அதுக்கு என்ன காரணம்னா வன்னியர் ஓட்டு ஒன்று கூட விழாதான். டேய், முதல்ல அன்புமணிக்கு வன்னியர் ஓட்டு எல்லாம் விழுதான்னு பாருங்கடா. இல்ல ஐயா பெரியவர் ராமதாஸுக்கு வன்னியர்கள் எல்லாம் ஓட்டு போறாங்களா பாருங்க. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்தோட கட்சிக்கும் அவரோட மனைவிக்கும் ஓட்டு போடுறாங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்குள்ளேயே முதல்ல ஒற்றுமை இல்லை. இந்த மாதிரி புறம்போக்குங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க இனத்தையே அழிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அந்த கட்சி இனவாத கட்சி, இந்த கட்சி இனவாத கட்சி, இந்த கட்சி அழிஞ்சு போச்சு, இதெல்லாம் பேச உங்களுக்கு தகுதியே இல்லடா. நீங்களாம் அரசியல் விமர்சகர்கள் இல்லடா, அரசியல் புரோக்கர்கள். சரியா? எப்படி 10 தொகுதியில் போட்டிடுறாங்க சார். இப்போ விருதாச்சலம், விருதுநகர் இங்கேயாவது வெற்றி வாய்ப்பு இருக்கா இவங்களுக்கு? விருதாச்சலம் இல்லை, 10 சீட்டு தோல்விதான். விருதாச்சலம் வாய்ப்பே இல்லை. தொழில் பார்க்குறவங்க கிட்ட கூட ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும்டா. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கொள்கையே கிடையாது. எவன் பிச்சை போட்டாலும் சரி அந்த பிச்சை பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் சர மாதிரி பேசுறது, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழைக்கிறீங்க. தமிழா பாண்டியன்னு பேர் வைக்காதாடா, பொய்யா புலவர்னு பேர் வச்சுக்க. போறாம்போக்கு. நாங்க சொன்னோமாடா, இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துல எத்தனை % நாயுடு இருக்காங்க, எத்தனை % வன்னியர் இருக்காங்க, எத்தனை % மற்ற சாதிக்காரங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாடா நாய? போறாம்போக்கு. எல்லாருக்குமான கட்சியா தான்டா கேப்டன் விஜயகாந்த் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்காரு. இது என்னைக்கும் எல்லாருக்குமான இயக்கமா தான் இருக்குமே தவிர உன்ன மாதிரி புறம்போக்குங்க பேச்சை கேட்டு ஏதோ ஒரு சங்கத்தோட இயக்கமா மாறாதுடா. எங்க அந்நியார் மாறவும் விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மூலியமா இன்னைக்கு தேதி 24/4/2026 மே 4 சாயந்தரம் தமிழா பாண்டியனை செருப்ப கேட்டு நடிக்கிறேன். அந்நியாரும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் இருக்கிற மற்ற வேட்பாளர்களும் 10 தொகுதியுமே இழப்பாங்க அப்படின்னு இந்த தமிழா பாண்டியன் பேசியிருக்கான்.
அந்த நாதாரி நாய்க்கு 4ஆம் தேதி 5 மணிக்கு செருப்படி விழும் சொல்றேன். குறைஞ்சது 5 தொகுதியிலேயாவது ஜெயிக்கிறோம், உன செருப்பை கட்டின்னு அடிக்கிறோம்டா. நீ எல்லாம் ஒரு அரசியல் விமர்சகர், அரசியல் புரோக்கர்னு பேர் வைங்கடா உங்களுக்கு.